வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பெண்மை. கதைக்குள்ள போலாமா? என்ன தேவிக்கு, வாசல் தெளிச்சிட்டு பக்கெட்டை வாசல்ல வச்சுட்டு வந்துட்டியா? ரோட்ல கிடக்கு பாரு என்று கூறிக்கொண்டே பக்கெட்டை எடுத்து வந்து குழாய் அடியில் வைத்து விட்டு படியில வந்து ஷூவை கழட்டி கொண்டிருந்தார் தேவா. கடகடவென வெளியே வந்த தேவிக்கு, வாக்கிங் போயிட்டு வந்தாச்சா? வரும்போதே என்கிட்ட ஏதாவது வம்பிழுக்கணும்னே வருவீங்களா என்றால் கையில் இருந்த கரண்டியை ஆட்டிக்கொண்டு. அமைதியாக அவளை பார்த்து கொண்டு உள்ளே வந்த தேவா, என்னம்மா நான் உன்கிட்ட வம்பிழுத்தேன்? எனக்கு ஒன்னும் புரியலையே. வாசல் தெளிச்சியே, பக்கெட்டை ரோட்லயே வச்சுட்டு வந்துட்டு இருக்க. யாராவது எடுத்துட்டு போயிருந்தா என்ன செய்யறது? அதுதான் கேட்டேன் என்று பொறுமையாக கேட்டார். அதுதான் ரோட்ல இருக்குதே, பாத்தீங்கல்ல. பேசாம எடுத்து வந்து வச்சா என்ன? தினமும் நான் அப்படி பண்றேனா? ஏதோ இன்னைக்கு கவனம் இல்லாம பண்ணிட்டேன். அத என்கிட்ட குத்தலா சொல்லணுமா? நான் என்ன உங்களை போல பேங்க் வேலையா பாக்குறேன்? நிதானமா கிளம்பி போய் அங்க உட்கார்ந்துட்டு வர. சம்பாதிக்கிறன்ற பேர்ல வீட்லயும் எந்த வேலையும் பாக்குறது இல்ல, ஆபீஸ்லயும் ஒரு வேலையும் இல்ல. ஆனா எனக்கு அப்படியா? காலையில் எழுந்தா எல்லாம் நானே தான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் அக்காடான்னு உட்கார முடியல என்று வழக்கம் போல் தனது பாட்டை பாட ஆரம்பித்தாள் தேவகி. இதை கேட்டுக்கொண்டு கீழே வந்த லாவண்யா தனது தந்தையை பார்த்து, என்னப்பா இன்னைக்கு என்ன பிரச்சனை என்று ஜாடையில் கேட்க, பேப்பரை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்த தேவா, ஒன்னும் இல்லடா, வாசல் தெளிச்சிட்டு உங்க அம்மா பக்கெட்டை வெளியில வச்சுட்டு வந்துட்டா. அதை எடுத்து வைக்கலையான்னு கேட்டேன். அதுக்கு இப்படி அமங்கலம் பண்றா என்றார் அப்பாவியாக. அம்மாக்கு கொஞ்ச நாளா என்னதான் ஆச்சுன்னு தெரியல என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போதே வெளியே வந்த தேவகி, என்னடி அப்பாவும் பொண்ண கிசு கிசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன அங்க என்று டைனிங் டேபிள் மீது பூரி எடுத்து வந்து வைத்தாள். அம்மா என்னம்மா, இன்னைக்கும் பூரி தானா? எனக்கு தான் ஆயில் ஐட்டம் வேண்டான்னு சொன்ன இல்ல, எதுக்கு பூரி செய்யறீங்க என்று லாவண்யா கேட்டு முடிப்பதற்குள் கையில் இருந்த கரண்டியை தொப்பன கீழே போட்ட தேவகி, ஆமாண்டி, உங்க அப்பாவுக்கு தினமும் அந்த இட்லி தோசைன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்குதுன்னு பூரி கேக்குறாரு. நீ என்னடானா பூரி வேண்டான்னு சொல்ற? எனக்கு என்ன 1000 கையா இருக்கு, ஆளுக்கு ஒண்ணுன்னு செய்ய? அம்மா அம்மா ஆரம்பிக்காதீங்க, நான் பூரியா சாப்பிட்டுக்கிறேன் என்று கடகடவென டைனிங் டேபிள் அருகில் வந்து அமர்ந்தவள் தட்டை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் 2 பூரியை வைத்துக் கொண்டு அருகில் இருந்த உருளைக்கிழங்கை வைத்துக் கொண்டாள். ஒரு வாய் எடுத்து வைத்ததும் அவள் முகம் மாறியது. இதை கவனித்த தேவா, என்னம்மா இன்னைக்கு என்ன, உப்பா காரமா என்று மெதுவாக கேட்க, உப்புப்பா என்று கூறிய லாவண்யா அதை கஷ்டப்பட்டு மென்று விழுங்கி விட்டு எழுந்து சென்றாள். சரி அப்பா, நான் கிளம்புறேன். அம்மா நான் கிளம்புறேன், டைம் ஆகுது என்று வண்டி சாவி எடுத்துக்கொண்டு ஓடினாள் லாவண்யா. ஏய் என்னடி, மத்தியானத்துக்கு கட்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போகலையா? என்னம்மா அது? பூரி தாண்டி. அம்மா நான் மறந்துட்டேன், இன்னைக்கு சுமதியோட பர்த்டேமா. அவ மத்தியானம் ஆபீஸ்ல எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கறா, அதனால நாங்க வெளியில ஹோட்டல்ல சாப்பிட போறோம். எனக்கு வேண்டாம்மா, பாய்மா, நான் வரேன் என்று வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டு விற்றென கிளம்பினாள். என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கு அவங்க 2 பேருக்கும். காலையிலேயே நான் வெளியில சாப்பிட போறேன்னு சொன்னா என்ன? உடம்பு முடியாம இந்த குளிர்லயும் மழையிலயும் நான் சமைச்சு போடுறேன், அது ஒழுங்கா சாப்பிட முடியல உங்களுக்கு எல்லாம். என் கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது என்று தனது தாய் புலம்பிக் கொண்டிருப்பது சற்று தூரம் வரை அவளது காதில் விழுந்து கொண்டிருந்தது. அம்மா ஏன்னா வர வர இப்படி ஆகிட்டாங்களோ என்று தனது தாயை பற்றி யோசித்துக் கொண்டே சென்ற லாவண்யா சுமதி வீடு வந்ததும் அவள் வாசல் நின்று கொண்டு ஹார்ன் அடித்தாள். தோ வரேண்டி என்று உள்ளிருந்து சுமதி குரல் கொடுக்க, இதற்குள் வெளியே வந்த அவளது தாய் பரிமளா லாவண்யாவை பார்த்து, வாடா கட்டு வா என்று மலர்ந்த முகத்துடன் அவளை வரவேற்றாள். இருக்கட்டும் ஆன்டி, டைம் ஆகுது என்று லாவண்யா தயக்கத்துடன் கூற, பரவாயில்ல வா கண்ணு, இன்னும் நேரம் இருக்கு, வா உள்ள வா என்று அவளை வலுக்கட்டாயமாக உள்ளே அழைத்து சென்றாள். வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே சென்ற லாவண்யா வாசல் வரை வரும் அந்த வடகரி வாசனையை மோப்பம் பிடித்து கொண்டே உள்ளே சென்றாள். புது சுடிதாரில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்த சுமதி, வாடி வா உக்காரு என்று ஒரு தட்டில் 2 இட்லியை வைத்தாள். நீ சாப்பிடு சுமதி, குழந்தைக்கு நான் வைக்கிறேன் என்று அந்த தட்டில் மீண்டும் 2 இட்லியை வைத்து வடகரியை ஊற்றினாள் பரிமளா. ஆன்டி எதுக்கு ஆன்டி? இப்பதான் பூரி சாப்பிட்டு வந்தேன் என்றால் வயிற்றை தடவி கொண்டு. அதெல்லாம் இருக்கட்டண்டி, இன்னைக்கு எங்க அம்மா செஞ்ச வடகரிய சாப்பிட்டு பாரு என்று தட்டை எடுத்து அவள் கையில் திணித்தாள் சுமதி. அதை வாங்கி கொண்டு ஒரு வாய் சாப்பிட்ட லாவண்யா, பா என்ன டேஸ்ட் ஆன்டி, நிஜமா சொல்லுங்க,
இது நீங்க தான் செஞ்சீங்களா இல்ல ஹோட்டல் ஏதாவது வாங்கி வந்தீங்களா என்று மீண்டும் கடகடவனை எடுத்து சாப்பிட்டாள். சிரித்து கொண்டே அவள் காதை திருகிய பரிமளா, வாலு பொண்ணே, நான் தான் செஞ்சேன். சரி மெதுவா சாப்பிடு, நான் போய் ஒரு தோசை ஊத்துறேன் என்று உள்ளே சென்றாள். இந்த முறை வேண்டாம் என்று கூறாமல் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்த லாவண்யா சுமதியின் சுடிதாரை அப்பொழுதுதான் கவனித்தாள். ஏய், என்னடி இது, புது சுடிதாரு, அனார்கலி மாடலா, சூப்பரா இருக்கு, ஆன்டி கைவண்ணமா என்றாள். ஆமாண்டி, நேத்து தான் தச்சாங்களாம், நல்லா இருக்குல்ல, உனக்கு கூட இதே போல ஒண்ணு தக்கறேன்னு சொன்னாங்க. உனக்கு எந்த கலர் வேணுமோ சொல்லுடி. அவளுக்கு ப்ளூ தான் பிடிக்கும், எனக்கு தெரியாதா என்று சூடாக தோசையை ஊற்றி எடுத்து வந்து லாவண்யா தட்டில் போட்டு விட்டு சென்றாள் பரிமளா. பாத்தியா, ஆன்டி கரெக்டா சொல்றாங்க என்று தோசையை சாப்பிட்ட லாவண்யாவை பார்த்த சுமதி, ஆமா, வேண்டாம் வேண்டான்னு 4 இட்லி தோசைன்னு வெளுத்து வாங்குறியே, நிஜமா சொல்லு, காலையில பூரியா சாப்பிட்ட என்று குறும்பாக அவளை பார்த்து சிரித்தாள் சுமதி. போடி என்று வெட்கத்துடன் எழுந்து சென்ற லாவண்யா ஷிங்கில் தட்டை கழுவி கொண்டே, ஆன்டி டிஃபன் சூப்பர், தினமும் நான் இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன், எனக்கும் இனிமே சேர்த்து சமைச்சிடுங்க என்றால் கர்ச்சிஃபில் கையை துடைத்து கொண்டு. அதுக்கு என்னடா, தாராளமா செஞ்சிடறேன், தினமும் ஒரு வேளை என்ன 3 வேளையும் இங்கேயே சாப்பிடு என்றாள் பரிமளா. ஆன்டி, நீங்க செய்யற சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அப்படி சிரிச்ச முகத்தோட அன்பா பரிமாறுறதே நிம்மதியா இருக்கு என்று அமைதியாக கூறினாள் லாவண்யா. இதற்குள் அங்கு வந்த சுமதி தட்டை கழுவி வைத்து விட்டு, அது தாண்டி எங்க அம்மாவோட ஸ்பெஷலு என்று தனது தாயின் முந்தானையால் கைகளை துடைத்து கொண்டாள். சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று தனது தாய்க்கு முத்தம் கொடுத்து விட்டு பேகை எடுத்துக்கொண்டு சுமதி கிளம்ப இதை மௌனமாக பார்த்து கொண்டிருந்த லாவண்யா வெளியே சென்று வண்டியை ஸ்டார்ட் செய்தாள். சுமதி சென்று வண்டியில் அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டது. சற்று தூரம் வரை அமைதியாகவே வந்த லாவண்யாவை முதுகில் அடித்த சுமதி, என்னடி இன்னைக்கு என்ன பிரச்சனை உனக்கு, எதுக்கு இப்படி உம்முன்னு இருக்கிற சொல்லு என்றாள். ஒன்னும் இல்லடி என்று விரக்தியாக கூறிய லாவண்யாவை மீண்டும் முதுகில் அடித்த சுமதி, போதும் நிறுத்து, நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், நீ நடந்துக்கிறது சரியில்லை, முன்ன போல நீ ஃப்ரீயாவே இல்ல, என்னடி பிரச்சனை, என்கிட்ட சொல்லக்கூடாதா என்றாள். ஒன்னும் இல்லடி, உங்க அம்மா பாரு, எங்க அம்மா வயசுதான் அவங்களுக்கும் இருக்கும், ஆனா அவங்க எப்படி ஜாலியா உன்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சின்ன பொண்ணு மாதிரி உன் கூட விளையாடிக்கிட்டு அன்பா இருக்காங்க, சாப்பாடு எல்லாம் கூட எவ்வளவு டேஸ்டா செய்யறாங்க. ஆனா எங்க அம்மா இது போல இல்லடி. என்னடி சொல்ற? ஆமாண்டி, அதுக்காக எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான்னு நினைக்காத, இப்பதான் கொஞ்ச நாளா அப்படி இருக்காங்க. எனக்கு கருத்து தெரிஞ்ச வயசுல இருந்து எங்க அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. அதே போல எங்க அம்மா வேலை செய்ய சோம்பேறித்தனமே படமாட்டாங்க. டெய்லி எங்க பாட்டிக்கு போனை போட்டு ஒவ்வொரு புது டிஷ்ஷா கேட்டு எங்களுக்கு செஞ்சு வைப்பாங்க. வீட்டை அழகா பாத்துப்பாங்க. பக்கத்து வீட்டு ஆண்டி கூட சேர்ந்துக்கிட்டு கோயிலுக்கு போவாங்க வருவாங்க, எனக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. எதுவுமே ஸ்ரத்தியா செய்யற எங்க அம்மா இப்ப எல்லாத்தையுமே வெறுப்பா பாக்குறாங்க. எதனா கேட்டா எரிஞ்சு விழுறாங்க. சமைக்கணும்னு நினைச்சாலே கோவப்படுறாங்க. இன்னைக்கு கூட பாரு, பூரியும் கிழங்கும் செஞ்சாங்க, வாயில வைக்க முடியல. எங்க அப்பா கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு கோவம் வருது. இத்தனைக்கும் வீட்டுல நாங்க கிளம்பி போனதும் அவங்களுக்கு அவ்வளவா வேலை இல்ல, இருந்தாலும் என்னவோ நிறைய வேலை இருக்கிற மாதிரி சலிச்சுக்கிறாங்க. ஆமா, இப்ப அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி கூட பேசுறது இல்லையா? வெளியில எங்கேயும் அவங்க கூட போறது இல்லையா? இல்லடி, அந்த ஆண்டி அவங்க பையன் கூட கோயம்புத்தூருக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த வீடு காலியா தான் இருக்கு, யாரும் இல்ல. ஓ அப்படியா? ஆமாண்டி, எங்க அம்மா ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, என்ன அவங்க பிரச்சனைன்னு ஒண்ணுமே புரியல. பேசாம எங்கேயாவது ஹாஸ்டல்ல தங்கிக்கலான்னு யோசிக்கிறேன். எங்க அப்பாக்காக பார்க்க வேண்டியதா இருக்கு. நானும் இல்லாம எங்க அம்மா கிட்ட தனியா மாட்டிப்பாரு பாவம் என்றாள் லாவண்யா. இதற்குள் ஆபீஸ் வர இருவரும் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றனர். நாள் முழுவதும் ஆபீஸில் அனைவரிடமும் கலகலப்பாக இருந்த லாவண்யா மாலை ஆனதும் முகத்தை உம்மென்று வைத்துக் கொள்ள வெளியே வந்த இருவரும் வண்டியிடம் சென்றனர். இருடி, நான் ஓட்டுறேன் என்று சுமதி கூற, சரிடி என்று சாவியை அவளிடம் கொடுத்துவிட்டு பின்னால் அமர்ந்தாள் லாவண்யா. வண்டியை விரைந்து ஓட்டி சென்ற சுமதி அங்கு வெங்கடேசன் பார்க்கின் வாசலில் வண்டியை நிறுத்திவிட்டு லாவண்யாவை பார்த்து, வாடி, கொஞ்ச நேரம் அப்படி உக்காந்துட்டு போலாம் என்றாள். சரி ஓகே, வீட்டுக்கு போய் மட்டும் என்னத்த பண்ண போறேன்,
அம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கணும். இன்னைக்கு என்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருப்பாங்களோ என்று அங்கிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள் லாவண்யா. இருடி, நான் போய் அந்த பட்டாணி சுண்டலை வாங்கிட்டு வரேன் என்று சுமத்தி சென்று அங்கே சுண்டல் விற்று கொண்டிருந்த பாட்டியிடம் சுண்டலை வாங்கி கொண்டு வந்து லாவண்யாவின் அருகில் அமர அவளிடம் ஒரு பொட்டலத்தை நீட்டினாள். அதை வாங்கி சாப்பிட்ட லாவண்யா, சூப்பரா இருக்குல்ல. பார்க்கல சுண்டல் விக்கிற பாட்டி கூட நல்லா செய்யறாங்க. ஆனா எங்க அம்மா போன வாரம் பண்ணாங்க பாரு ஒரு சுண்டல் என்று சிரித்தாள். ஏய், என்னடி அப்படி பேசுற? சின்ன வயசுல இருந்து அவங்க உனக்கு சுண்டல் ருசியாவே செஞ்சு கொடுத்தது இல்லையா? செய்வாங்கடி. இது என்ன, இதை விட பிரமாதமா செய்வாங்க. ஆனா நான் தான் சொல்றேன் இல்ல, கொஞ்ச நாளாதான் அப்படி செய்யறாங்க. அதுதான் கடுப்பா இருக்கு. சரி, நீயும் உங்க அப்பாவும் இத பத்தி எப்பயாவது உங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா? எதை பத்தி கேட்க சொல்ற? அதுதான், கொஞ்ச நாளா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, உங்க மனசுல என்ன ஏதுன்னு. ஆமா போடி, கேட்டா அப்படியே சொல்லிடுவாங்களா? அதுக்குந்தான் ஒரு சண்டை வாங்குவாங்க. அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுட்டு இப்படி அவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா நீயும் உங்க அப்பாவும்? அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் லாவண்யா. என்ன பாக்குற? உங்க அப்பா பாவம், நீ இல்லன்னா உங்க அம்மா கிட்ட தனியா மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாருன்னு சொல்றியே. ஆனா உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட பாசமே இல்லாமல இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறது, வீட்டை பாக்குறது, உங்க அப்பாக்கு தேவையானதெல்லாம் செஞ்சது யாரு? உங்க அம்மா தானே. அப்ப அவங்க செய்யறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தானே இருந்தது. இப்ப அவங்க திடீர்னு மாறிட்டாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கவனிக்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மிஷின் கூட டக்குன்னு நின்னு போனா அந்த முதலாளி அதை சரி பண்ணி பத்திரமா பார்த்துப்பான். ஏன்னா அதுதான் அவனுக்கு சோறு போடுற ஆதாரம். ஆனா நம்ம வீட்டுல நம்ம அம்மா என்ற ஒரு கதாபாத்திரம் வெறும் சோறு மட்டுமா போடுது சொல்லு? ஒரு குடும்பத்தோட ஆணிவேராவே இருக்குது இல்ல? சரிடி, நீ சொல்றது சரிதான். ஆனா எங்க அம்மா கிட்ட நாங்க இத பத்தி கேட்கலன்னு நினைக்கிறியா? அவங்க அத சொன்னாதானே. உடம்புல பிரச்சனைன்னா அவங்க சொல்லுவாங்க. ஆனா இது மனசு சம்பந்தப்பட்டது. தனக்கு என்ன நடக்குது, தன்னோட பிரச்சனை என்ன ஏதுன்னு அவங்களுக்கே தெரியாதப்ப அவங்க எப்படி அதை சொல்லுவாங்க? என்னடி சொல்ற? அப்ப எங்க அம்மாவை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்றியா? அதுக்கும் நாங்க முயற்சி பண்ணிட்டோம். ஆனா அன்னைக்கு எங்க வீடே ரெண்டாகிடுச்சு. என்ன பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களான்னு ஒரு வழி பண்ணிட்டாங்க தெரியுமா என்றாள் லாவண்யா அந்த நிகழ்ச்சியை மனதில் நினைத்து கொண்டு. இதோ பாரு, உங்க அம்மாக்கு என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியும். என்னது, உனக்கு தெரியுமா? ஆமாண்டி, இதே பிரச்சனை தான் எங்க அம்மாக்கும் வந்தது ஒரு வருஷம் முன்ன. அப்படியா? ஆமா, இதே போலதான் காரணமே இல்லாம எல்லாத்துக்கும் கத்துறது அழறதுன்னு ரொம்ப விரக்தியா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல எங்க அப்பா வேற இல்லையா, இன்னும் எனக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து 2 மடங்கு பிரஷர் வர ஆரம்பிச்சுது. எதுக்கு எடுத்தாலும் நான் ஏதாவது பண்ணிக்க போறேன்னு திடீர்னு எழுந்து போயிடுவாங்க. அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது என்ன ஏதுன்னு நான் புரியாம இருந்தப்பதான் எங்க பெரியம்மா பொண்ணு, அதுதான் எங்க அக்கா, எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட். அவங்க இங்க ஒரு கேம்புக்காக வந்திருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுலதான் ஒரு வாரம் தங்கினாங்க. அப்பதான் எங்க அம்மாவோட நடவடிக்கைகளை கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு அழகான சாரிய வாங்கி வந்து எங்க அம்மா கிட்ட கொடுத்து அதுல ஒரு சுடிதார் தச்சு கொடுக்க சொன்னாங்க. என்னம்மா சுகுணா, எனக்கு அதுல எல்லாம் இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னால முடியவும் முடியாது என்று சலித்து கொண்டாள் பரிமளா. இல்ல சித்தி, நேத்து நான் சுமத்தியோட சுடிதாரை போட்டுட்டு போனேன் இல்ல, கேம்ப்ல இருந்த என் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஏன் பேஷண்ட்டுங்க கூட இந்த சுடிதார் நல்லா இருக்கே, எங்க தச்சிங்கன்னு கேட்டாங்க. பிளீஸ் சித்தி, எனக்காக தச்சு கொடுங்க சித்தின்னு கேட்டாங்க. எங்க அம்மாவும் எங்க அக்காக அதை தச்சு கொடுத்தாங்க. வேண்டா வெறுப்பாதான் தச்சாங்க, ஆனாலும் நல்லா தான் தச்சிருந்தாங்க. மறுநாள் எங்க அக்கா கூட இன்னும் 2-3 டாக்டருங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எங்க அம்மா கிட்ட அதே போல துணியை கொடுத்து தச்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாங்க. அவங்க தச்சதை ரொம்ப பாராட்டினாங்க. எங்க அம்மாக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. உடனே சமையல் நேரம் போக உக்காந்து சுடிதார் தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் புது புது டிசைன்லாம் அவங்களே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க அக்கா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல அத போட ஆரம்பிச்சா. அப்படியே எல்லாருக்கும் அது பரவ அப்புறம் எங்க அம்மா ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க. அப்புறம் முன்னாடி ரூம்ல மிஷினை போட்டுக்கிட்டு தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4-5 பொண்ணுங்க எங்க அம்மா கிட்ட வந்து கத்துக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதனால எங்க அம்மாக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. அப்புறம் பாரு,
என்னை திட்டுறது குறைஞ்சிடுச்சு. திரும்பவும் எது செஞ்சாலும் இன்ட்ரெஸ்டா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எங்க அம்மாக்கு கை நிறைய வருமானம் வருது. மதிய நேரத்துல எங்க அம்மா கொஞ்ச நேரம் சில்லுல புது புது டிசைனா பார்த்து அதெல்லாம் எடுத்து வச்சு தைக்க ஆரம்பிப்பாங்க. இதனால அவங்க இப்ப ரொம்ப பிஸியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியமா இருந்தது. அப்பதான் எங்க அக்கா கிட்ட நான் இத பத்தி கேட்டேன். அப்பதான் அவங்க அந்த விஷயத்த சொன்னாங்க. இதோ பாரு சுமதி, சித்திக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க பிரச்சனை என்னன்னா, அவங்க இந்த வாழ்க்கையில நடக்கிற இந்த காலகட்டம் தான். சித்தி இப்ப மிடில் ஏஜ்ல இருக்காங்க. இந்த சமயத்தை ப்ரீ மெனோபாஸ் டைம்னு சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் நிக்க போற ஸ்டேஜுக்கு முந்தைய சமயம். அப்ப அவங்க உடம்புல ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். இது உடம்புல சில மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனோட விளைவா இது மனசு லெவலையும் பாதிப்ப ரொம்பவே ஏற்படுத்தும். அதோட அறிகுறி தான் இதெல்லாம். அப்படியா? ஆமாம்மா. இந்த சமயத்துல அவங்க தனிமையா ஃபீல் பண்ணுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். அவங்க தன்னை தானே வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியா? ஏன் அப்படி அவங்க தன்னை தானே வெறுத்துக்கணும்? சுமதி, அவங்களோட இந்த வயசுல அவங்க பசங்க எல்லாம் ஓரளவு வளர்ந்துருப்பாங்க. அவங்க காலேஜ் வேலைன்னு போகிற சமயம். அப்ப அவங்க எல்லாம் இவங்களை எதுக்கும் அவ்வளவா எதிர்பார்க்காம அவங்களே எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க. இல்ல அவங்க செய்யற சாப்பாட சின்ன விஷயத்த குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அதை ஏத்துக்க முடியாது. அது கோபம் வரும். ஏன்னா இவங்கதான் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. அது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு புரியாது. அவங்க சாதாரணமா தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு அது எரிச்சலை ஏற்படுத்தும். இதனால அவங்க சண்டைக்கு போக ஆரம்பிப்பாங்க. உடனே கூட இருக்கிற நாம என்ன நினைப்போம்? அப்பாடி, இது என்ன பிரச்சனை, இனிமே நம்ம எதுவும் சொல்ல வேண்டான்னு பேசாம போயிடுவோம். இது இன்னும் அவங்கள பாதிக்கும். தான் தனித்து விடப்பட்டதாவும் தன்னால இனி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இதனால அவங்க மனசுல இருந்து உடல் அளவுலயும் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அடடா, அப்ப அம்மாவும் இப்படிதான் பாதிக்கப்பட்டு இருந்தாங்களாக்கா? ஆனா இப்ப அம்மா சரியாயிட்டாங்களே, அது எப்படி? அதுதான் சுமதி, சித்திய பத்தி நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவங்க பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு நான் அதுக்கு ஒரு வழி பண்ணேன். சித்தி நல்லா தப்பாங்கன்னு தெரியும். ஆனா நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க அதெல்லாம் எதுக்குன்னு ஏற கட்டிட்டாங்க. உங்க அப்பாவும் இல்ல, பக்கத்துல பேச்சு துணைக்கும் யாரும் இல்ல. இதனால அவங்க தன்னோட தனிமையை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு புரியாம திண்டாடி கடைசியா இந்த மெனோபாஸ் டைம் அது பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட விளைவுதான் இப்படி அவங்களும் சித்திரவதை பட்டுக்கிட்டு உன்னையும் ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க என்று சிரித்தாள் சுகுணா. ஆமாங்கா, நீங்க சொல்றது சரிதான் என்று சிரித்தாள் சுமதி. அதனால தான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். அவங்கள தனிமையில இருந்து வெளியில கொண்டு வர ஏற்பாடு பண்ணேன். ஒரு நாள் நான் வரும்போது சுடிதார் துணி வாங்கி வந்து அதை தச்சு கொடுக்க சொல்லி கேட்டேன். அவங்களும் ஏதோ வேண்டாம் வெறுப்பா தச்சாங்க. ஆனா நான் விடல. என் ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா இருக்குன்னு கேட்டாங்கன்னு நானும் இன்னும் 4-5 துணிகளை வாங்கி வந்து கொடுத்தேன். அப்புறம் அவங்களும் அந்த பாராட்டை கேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நிஜமாவே அவங்க தச்ச சுடிதார்லாம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸு கேட்க இதுதான் சாக்குன்னு நான் சித்தியோட அட்ரஸ கொடுத்து அங்க போய் கேளுங்கன்னு அனுப்பிவிட்டேன். இப்ப பாரு உங்க அம்மா எப்படி பிஸி ஆயிட்டாங்க என்றாள் சுகுணா. அதுக்கப்புறம் எங்க அக்கா சொன்னது போல நானும் நடந்துக்க ஆரம்பிச்சேன். எங்க அம்மா செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பாராட்ட ஆரம்பிச்சேன். அது அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கையை வளர்க்க ஆரம்பிச்சுது. இப்ப எங்க அம்மா ஃப்ரீயா இருக்காங்க. ஆமா லாவண்யா, அவங்க சின்ன வயசுல இருந்து ஆஞ்சி ஒஞ்சி கொஞ்சம் டயர்டா உட்கார்ற சமயம் இந்த மிடில் ஏஜ். இந்த சமயத்துல அவங்கள தளர விடாம கூட இருக்கிற நாம தான் அவங்கள ஊக்கப்படுத்தி பாராட்டி திரும்பவும் தன்னம்பிக்கையோட ஓட வைக்கணும். அதை விட்டுட்டு நாம அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கிடக்கூடாது என்றாள் சுமதி. ஆமா சுமதி, நீ சொல்றது சரிதான் என்றாள் லாவண்யா. அன்று மாலை வீட்டிற்கு சென்ற லாவண்யா கையில் 2 பூச்செடிகளை வாங்கி சென்றாள். அதை பார்த்து தேவகி, என்னடி இது, பூச்செடி வாங்கி வந்திருக்க என்றால் அதை திருப்பி திருப்பி பார்த்து கொண்டு. அம்மா, இது ஏதோ கனகாம்பரம் செடியா, எங்க ஆபீஸ் பக்கத்துல வித்துதுன்னு கீதா கொண்டு வந்து கொடுத்தா. இத பத்திலாம் எனக்கு தெரியாது, எங்க அம்மா தான் இதெல்லாம் நல்லா வளர்ப்பாங்கன்னு சொன்னேன் என்றாள் லாவண்யா. ஏய், இது கனகாம்பரம் இல்ல, முல்லைச்செடி, இது மல்லி, இது கூடவா தெரியல என்றாள் தேவகி சிரித்து கொண்டு. நான் தான் சொன்னேன் இல்ல, இதுல எல்லாம் நீங்க தான் எக்ஸ்பர்ட்னு, இத நீங்களே நட்டு வைங்கம்மா,
நம்ம தோட்டத்துல உங்க கையால செடி வச்சா அது நல்லா வரும் இல்ல? சின்ன வயசுல அப்படிதானே? நம்ம தோட்டத்துல எவ்வளவு செடிங்க வச்சிருக்கீங்க. இப்பதான் அதெல்லாம் செய்யறது இல்ல. இப்ப நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாங்கம்மா, எனக்கும் சொல்லி கொடுங்கம்மா. அந்த கீதா ரொம்ப தான் பீத்திக்கிறா. நாளைக்கு நானும் இந்த செடிங்க கூட நின்னுகிட்டு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடணும். எங்க அம்மா வளர்த்த செடிய பாருங்கன்னு. வாங்கம்மா, போய் நடலாம் என்றாள் லாவண்யா தனது தாயின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு. சரி சரி, வா போலாம் என்று அவளுடன் சென்ற தேவகி அதை லாவகமாக நட்டு வைக்க தன் மகளுக்கும் அதை எப்படி வளர்ப்பது பராமரிப்பது என்று சொல்ல ஆரம்பித்தாள். அவள் அந்த செடிகளை பற்றி ஆர்வமாக சொல்ல சொல்ல லாவண்யாவும் அதை அவளுடன் கேட்க அன்றிலிருந்து தினமும் மாலையில் தனது தாயுடன் சேர்ந்து கொண்டு செடிகள் நடுவதும் அதை பராமரிப்பதும் என இருந்த லாவண்யாவுடன் தேவாவும் சேர்ந்து கொண்டார். இதனால் தேவகிக்கு மேலும் உற்சாகம் அதிகமாக சில மாதங்களில் தனது தாயிடம் மிக்க வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தாள் லாவண்யா. சில நாட்களிலேயே அந்த தோட்டத்தில் உள்ள பூக்களைப் போல அவர்கள் வாழ்விலும் மீண்டும் சந்தோஷம் பூத்து குலுங்க ஆரம்பித்தது. அன்று சுமதி அவர்கள் வீட்டிற்கு வர அங்கு கூட்டமாக இருப்பதை பார்த்து கொண்டு ஒன்றும் புரியாமல் தயங்கி நின்ற சுமதியிடம் ஓடி வந்த லாவண்யா அவளை மகிழ்ச்சியாக தோட்டத்துக்கு அழைத்து சென்றாள். அங்கு தோட்ட வளர்ப்பு முறையை பற்றி தொலைக்காட்சியில் இருந்து பேட்டி எடுக்க வந்திருப்பவர்களிடம் அனைத்து செடிகளையும் ஆர்வமாக காண்பித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக அவர்களுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் தேவகி. இத்துடன் பெண்மை கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.